எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. ஒரு கடிகாரத்தில் 4 மணி 40 நிமிடத்திற்கு இடையேயான கோணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கிளாக்ல 4 மணி 40 நிமிஷம். அதுக்கு இடையே இடைப்பட்ட கோணம் எத்தனை டிகிரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிளாக்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 4 மணி 40 நிமிடத்திற்கு இடையான மணி மற்றும் நிமிடமுள் இடையான கோணத்தை காணுகிறாங்க. ஸோ 4 மணி 40 நிமிடம். ஸோ 4 மணி 40 ஒரு கிளாக்ல 4 மணி 40 நிமிடத்துக்கு எப்படி இருக்கும்? சின்ன முள் நியரஸ்டா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4க்கும் 5க்கும் இடையில கிட்டத்தட்ட 5 பக்கத்துல இருக்கும். பெரிய முள் எடுத்து இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா 4 மணி 40 நிமிடம். இதுக்கு இடைப்பட்ட கோணம் எத்தனை டிகிரின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது 30 இன்ட்டு ஹவர் மைனஸ் 5.5 இன்ட்டு மினிட். ஸோ இங்க 30 இன்ட்டு ஹவர் அப்படிங்கிறது எத்தனை மணி? 4 மணி மைனஸ் 5.5 இன்ட்டு மினிட் அப்படிங்கிறது 40 நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் 30 இன்ட்டு 4 120 மைனஸ். ஸோ பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த மாதிரி பெருக்கல்ல ஜீரோ இருந்துச்சுன்னா புள்ளி இருந்துச்சுன்னா ஒரு புள்ளிக்கு இந்த ஜீரோ அப்படியே எடுத்துடலாம். ஒரு டிஜிட்டுக்கு இந்த ஜீரோ அப்படியே எடுத்துடலாம். என்ன இருக்கும்? 55 இன்ட்டு 4 இருக்கும். 55 இன்ட்டு 4 பெருக்கணும் என்ன வரும்? 220. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 220ல 120 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 100 டிகிரி. ஸோ அப்போ இதுக்கு இடைப்பட்ட கோணம் பார்த்தோம்னா 100 டிகிரி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல எதிர்கோணம் அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டாங்களா? அதாவது இந்த கோணம் கேட்டாங்களா? இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்திருக்குதோ அதை 360 டிகிரியில் மைனஸ் பண்ணணும். ஸோ 360 டிகிரி மைனஸ் 100 டிகிரி ஈக்குவல் டு 260 டிகிரி. ஸோ அப்போ எதிர்கோணம் கேட்டாங்களா? அதாவது ஆப்போசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டாங்களா? 260 டிகிரி. ஸோ ஏன் 360 மைனஸ் பண்ணுறோம்? இந்த டோட்டல் டிகிரி பார்த்தோம்னா 360 டிகிரி. அதனால நம்ம இந்த டிகிரியை இந்த இடைப்பட்ட கோணத்தை மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது இதில் இப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வெறும் சிங்கிளா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மணிக்கு கோணம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்களா? ஜஸ்ட் என்ன மணி எத்தனை மணி கொடுக்குறாங்களோ அதை டைரக்டா 30ஆல பெருக்கணும். அப்போ 30 × 1 ஈக்குவல் டு 30 டிகிரி. ஏன்னா பாருங்க இந்த இதுக்கும் இடைப்பட்ட கோணம் பார்த்தோம்னா 30 டிகிரி. அதே மாதிரி ஒவ்வொரு மணிக்கும் இடைப்பட்ட கோணம் 30 டிகிரி. ஸோ வரிசையா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா மொத்தமா 360 டிகிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி சிங்கிளா 1 மணி 2 மணின்னு கொடுத்தாங்களா டைரக்டா நீங்க 30ஆல பெருக்கிட்டா ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க 5 மணி 30 நிமிடத்திற்கு இடையான கோணத்தை கணக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 5 மணி 30 நிமிடத்துக்கு இடையான கோணம் தான் கேட்குறாங்க. எதிர்கோணம்லாம் கேட்கல, வெறும் கோணம் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.